அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் அமரபூபதி மிராக்கிள்ஸ்ன்னு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். இப்போ அவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அந்த அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அமரபூபதின்னு சொல்லக்கூடிய சாய்பாபாவோட பக்தர் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வேலை பார்த்தவர். சவுதி அரேபியா, சென்னை, பெங்களூர்னு இன்னும் சில இடங்கள்ல வேறு இடத்துல வேலை பார்த்தவருன்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோலேருந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சம்பவம் அவர் பெங்களூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு அவரோட குடும்பத்தோடு நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த கடையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாபாவோட ஒரு பெரிய படத்தை இவர் மாட்டி வச்சிருப்பாரு. அதுக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டுறது, பூவெல்லாம் வச்சு அவரை வணங்குறது இவரோட வழக்கம். அந்த கடைக்கு வரவங்களும் அந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்போவுமே கிடைக்கணுன்றதுக்காக தான் அவர் அதை மாட்டி வச்சிருக்காரு. இப்படி அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை சாதாரண பேச்சிலேயே பாபா இவருக்கு நடத்தியிருக்காரு. அந்த சம்பவங்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக ஒரு கடைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்களெல்லாம் பரிமாறிப்பாங்க. என்னென்னா நிறைய பேர் சகஜமாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்போ இவரும் அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவர். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேசக்கூடிய ஒரு நபர். இப்போ அவர் நடத்திட்டு வர அந்த கடைக்கு யாராவது பொருள் வாங்க வராங்கன்னா கூடவே அவங்களோட பையன், பொண்ணு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நடந்த பாபா நிகழ்த்தின அதிசயத்தை இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணையும் அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட இவரே பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுக்கும்போது என்னென்னா அவங்க ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஏதோ தூங்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது அப்படின்றத இவர் உணர்றாரு. அந்த சூழ்நிலையில தான் அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவரே விசாரணையில் இறங்குறாரு. இவர் என்ன கேட்பாருன்னா, என்ன பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கா, மேலே ஏதாவது படிக்க வைக்க போகிறீங்களா, அந்த எண்ணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி இவரே பேச்சு ஆரம்பிப்பார். அவங்க பதிலில் குழப்பம் தெரியும். என்னென்னா அவங்க அந்த பொண்ணை மேலே படிக்க வைக்க போகிறாங்களா இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்றத அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு சங்கடத்துலேயும் குழப்பத்துலேயும் அவங்க தவிக்கிறது தெரியும் இவருக்கு. இவரே அதுக்கான பதிலாக என்ன சொல்லுவார்னா, கல்யாண வயசு வந்துருச்சு, நல்ல இடத்துலேருந்து கேட்டு வந்திருப்பாங்களே, கல்யாண விஷயத்தை ஏன் தள்ளி போடணும், இப்போ ஏன் படிக்க வைக்கிறத பற்றி யோசனை பண்ணுறீங்க, நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் அது எல்லாமே பாபா சொல்கிறது. அவங்க குழம்பி போயிருக்காங்கன்றது தெரிஞ்சு இவர் உள்ளுணர்வு மூலமாக அவர் சொல்வார். அவர் சொல்லக்கூடிய பதிலை இவர் அவங்கக்கிட்ட சொல்லுவார். அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆமாங்க, எப்படி கரெக்டாக சொன்னீங்க, இப்போ வந்திருந்தாங்க ஒரு நல்ல இடத்துலேருந்து, அவங்களுக்கு பண்ணி வச்சிடலாமா இல்லை படிக்க வைக்கலாமா, நாங்களும் குழப்பத்தில் இருந்தோம், நல்ல வேலை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் நினைக்கிறோம், இவ தான் மேலே படிக்கணும்னு அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு இவர் இப்போ இவளுக்கு திருமண நேரம் நல்லபடியாக வந்துருச்சு, அதனால் பேசாமல் கல்யாணத்தை பண்ணி வைங்க, படிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லி அனுப்புவார். இது பாபா அவருக்கு தரக்கூடிய குறிப்புகள், அருள்வாக்கு, அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரச்சனையில் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணான்ற மாதிரியான குழப்பத்தில் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இன்னும் 2 வருஷம் படிக்க வைக்க சொல்லு, எல்லாருக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவார். அதை அப்படியே சொல்லுவார். யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த வயசு வந்துருச்சோ, நல்ல இடமா வந்துருச்சோ அவங்களுக்கு பண்ணி வைக்க சொல்லிடுவார். யாருக்கு இன்னும் வரலை, அவங்க படித்தாதான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த பொண்ணோ பையனோ நல்லா இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நேரம் சரியில்லைனாலும் பாபாவுக்கு தெரியும், அதையும் சொல்லி இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றத சொல்லி அப்படியே இவர் சாதாரண பேச்சு மூலமாகவே அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புவார். இது மாதிரி பாபா அந்த கடையில் இருக்கும்போது பல பேருக்கு அதிசயங்களை நடத்தியிருக்காரு. இது அதில் ஒன்று. இப்போ இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம்.
இவரோட கடைக்கு எப்பவுமே வரக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கலகலன்னு எல்லார்கிட்டயும் பேசக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காரு. அந்த பிரச்சனை அவர் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்றது அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. பாபா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இவருக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. அருள்வாக்கு மூலமாகவும் உள்ளுணர்வு மூலமாகவும் சொல்லிடுறாரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்னன்னா, என்ன மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க போல தெரியுது, எதிர்பார்த்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் முடிக்க முடியலையோ, அப்படி தானே, பணத்தட்டுப்பாடு அதனால் கஷ்டப்படுறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்படியே வந்து அவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன சாமி, அப்படியே என் மனசை படித்த மாதிரி அப்படியே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமராக இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆமாம், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க, உண்மைதான் சாமி, வீட்டு வேலையை ஆரம்பித்து மாட்டிக்கிட்டேன், வீடு வந்து இப்போ அரைகுறையாக நிற்கிது, இருந்த கைப்பொருள் கை காசு எல்லாத்தையும் போட்டாச்சு, பேங்க்லேயும் கடன் கிடைக்க மாட்டேங்குது, உத்தியோகக்காரங்களுக்கு அது உடனே கிடைக்குமா, நமக்கு என்ன ஜாமீன் இருக்குது சாமி, பெரிய பெரிய ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசி பார்த்தாச்சு, எல்லாமே வந்து மழுப்பலான பதில் தான் வருது, என்னென்ன ரெக்கார்டுகள் வேணும்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனாலும் கடன் வாங்குறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கடன்னா வெளியிலேயே வாங்கலாம், அந்த மீட்டர் வட்டிக்காரன் அவன் இவன் போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா சொத்தையே எழுதி வாங்கிடுவானுங்க, அதனால் வீட்டு வேலை அப்படியே நிற்கிது, அதனால தான் ரொம்ப குழப்பத்தில் புலம்பின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு பாபா இவருக்கு சொன்ன அந்த பதிலை அவர்கிட்ட இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் உத்தரவு கேட்டு ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டு வேலை ஆரம்பித்த பிறகும் கோவிலுக்கே போகாமல் கோவிலையே மறந்துட்டீங்க. வீடு கட்டுறது, கல்யாண காரியம், சுப நிகழ்ச்சி, இப்படி எல்லா விஷயத்துக்குமே குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சூட்சுமமாக நின்று அவங்க தான் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து குலதெய்வத்தையே மறந்துட்டீங்களே, தெய்வத்தையே அலட்சியம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் வந்து கொஞ்சம் ஆடி போகிறாரு. ஒரு சின்ன அதிர்ச்சி அவருக்குள்ளே வருது, அவரோட விழிகளை வந்து விரிய செய்யுது. இப்போ சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க, எல்லாம் பார்த்தா மாதிரி தெளிவாக சொல்கிறீங்களே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. இதெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம், சில பேருக்கு தெரியாது. சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் உங்களுக்கு இப்போ நான் ஞாபகப்படுத்தினேன். குலதெய்வம் மனசு குளிர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா அவங்களே வீட்டை கட்டி கொடுத்துடுவாங்க. இதெல்லாம் சொல்லணும் போல இருந்தது, அதனால் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்கள் பயப்படாமல் இருங்க, அந்த பகவான் மேலே பாரத்தை போடுங்க, அவன் பார்த்துப்பான், நீங்கள் முதல்ல கோயில் போயிட்டு வாங்க, எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர்கிட்ட கேட்குறாரு, எந்த கோவில் சாமி நான் போகிறது அப்படின்னு சொல்லி. குலதெய்வம் கோவில் போங்க, அப்புறம் நீங்கள் எப்பவும் கும்பிட்ற தெய்வத்தை இறுக பிடிச்சிக்கோங்க, யாரை கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தான் நாங்கள் வந்து கும்பிட்றோம், இன்னொரு குலதெய்வம் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அந்த 2 கோவிலுக்கும் போயிட்டு மனசுருகி அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வேற ஒருத்தர் மூலமாக பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாரு. அவங்களும் கோவில்லாம் போயிட்டு வராங்க. அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமராக இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஓடி வந்து நேராக நிற்கிறாராம் இவர்கிட்ட. அன்னைக்கு நீங்கள் திடீர்னு சொன்னீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு, நாங்களும் வந்து திருச்செந்தூர் போய் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட எங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு திருப்பதிக்கும் போயிட்டு வந்தோம், அதுபடி எல்லா தலங்களுக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி போகணும் சாமி. வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு பேங்க்கில் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசினேன், யாராவது கணக்கு வச்சுருக்கிறவங்கள ஆள் ஒருத்தரை மட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார். அதுபடியே செஞ்சேன், லோன் வந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்க சுவாமி, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு மனம் குளிர இவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் முகத்தில் வந்து மகிழ்ச்சி களை கட்டி இருந்தது. அவரோட பேச்சு மறுபடியும் கலகலன்னு ஆரவாரமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி மாதம் அவரோட முகம் வந்து ரொம்ப களை இழந்து ஒளி இழந்து இருந்தது. இப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக பாபாவோட ஆசீர்வாதத்தால் அவரோட வீடு வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு இருந்தது. இது எல்லாமே பாபா தான் பண்ணார். ஆனால் வந்து அந்த நபருக்கு, அந்த கஸ்டமருக்கு வந்து இது பாபா நிகழ்த்தினது அப்படின்றது தெரியாது. இது எல்லாமே பாபா மூலமாக நான் அந்த கடையில் இருக்கும்போது செஞ்சிட்டு இருந்தேன் அங்கே வந்த கஸ்டமர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, சில பேருக்கு நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த அதிசயங்களெல்லாம் இதில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த புத்தகத்தில் அவர் பெங்களூரில் வேலை பார்த்த அந்த கடையில் நடந்த 2 சம்பவங்களை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இப்படி பல
பல கஸ்டமரோட வாழ்க்கையில் பாபா வந்து இவர் மூலமாக நிறைய அருள்வாக்கெல்லாம் சொல்லி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. சில பேரோட கஷ்டங்கள் வந்து வெளியவே சொல்ல முடியாததாகவும் துக்கமே தாங்க முடியாததாகவும் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பாபா வந்து சரி பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த கதையில் பாபாவோட படம் வந்து அவரோட கடையில் பெருசாக மாட்டப்பட்டு இருந்தது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பாபாவோட சிலைகளுக்கும் படத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்குது. அது வந்து உங்களை தேடி வர்றது கூட ஒரு பெரிய பாக்கியம். அது அவரோட புத்தகம் உங்களை தேடி வருது, இல்லை வந்து அவரோட படமோ சிலையோ உங்கள் வீட்டுக்கு வருது, உங்களை தேடி வருது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வந்து உடஞ்சி போயிருக்கும்போது திடீர்னு யாராவது வந்து அவரோட உதியை வந்து உங்களுக்கு தராங்கன்னா நீங்கள் அவரை போய் பார்க்கணுன்றது அர்த்தம். அது எல்லாமே ஒரு சைனு, இண்டிகேஷனு. எல்லார்கிட்டையும் கடவுள் வந்து இந்த மாதிரி கனவுலையே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. உள்ளுணர்வு அது மாதிரி இவர்கிட்ட அவருக்கு அவரோட உடம்புக்கு அந்த ஒரு பாக்கியத்தை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாருக்கும்லாம் வந்து அது கிடைக்காது. அதை மாதிரி இருக்கவங்க கிட்ட கடவுள் வந்து இந்த மாதிரியும் பேசுவாங்க. அவங்களோட பொருட்கள் வந்து வர்றது மூலமாகவும் அது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சாய்பாபாவோட சத்சரிதம் அந்த புத்தகத்தை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதில் வரக்கூடிய கதைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதின ஹேமந்த் பந்த் அப்படின்றவர் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு விருந்து வைப்பார். விருந்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாபா கிட்டேயும் வேண்டிப்பார், நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்ணும் பாபா அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிப்பார். அதே மாதிரி அன்னைக்கு வந்து இலை அவருக்கும் சேர்த்து பாபாவுக்கும் சேர்த்து ஒரு இலையை வந்து போட்டு வச்சுருவாங்க. இவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரமாக காத்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வேற யாரோ ஒரு 2 பேர் வருவாங்க. என்ன பாபாவே வரலையே அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் காத்துட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் ஒரு பெரிய பாபா படத்தை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த படத்தை வந்து அந்த இலை முன்னாடி வச்சு அவருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இப்போ பாபா வந்து நேரடியாக வரல, அந்த படத்து மூலமாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றது அவங்களுக்கும் புரிஞ்சிடும். பாபா அவர் வந்ததா அவரும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரி சில பேர்கிட்ட வந்து கடவுள்கள் வந்து பேசுவாங்க. இதுவும் ஒரு விதமான முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.